வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழமையான, ரொம்ப பிரபலமான ஒரு சந்தோஷமான பாட்டு. ஆனா கொஞ்சம் பொறுங்க. இது சாதாரண பாட்டு இல்ல. இதுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் பிளாட் ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. ஒரு மனுஷனோட மனசு எவ்ளோ ஆழமானதுன்னு இந்த பதிவு வெளிச்சம் போட்டு காட்டுது. அது என்ன ட்விஸ்ட்னு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நாம எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த வெற்றியோட உச்சத்தை தொட்டதும் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும்போது நம்மள அறியாமலே நம்ம செய்யற அந்த மிகப்பெரிய தப்பு என்ன? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பழமையான ஆதாரம் மனித சுபாவத்தோட அந்த குறிப்பிட்ட பலவீனத்தை ரொம்ப அப்பட்டமா படம் பிடிச்சு காட்டுது. அந்த மிகப்பெரிய தப்பு வேற ஒண்ணும் இல்லங்க, பெருமைதான். வெற்றியோட உச்சியில இருக்கும்போது தாவீது சொல்றாரு, நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு. இது சாதாரண வார்த்தை இல்ல, ஒரு பயங்கரமான ரொம்ப ஆபத்தான திருப்புமுனை. நினைச்சு பாருங்க, பாதுகாப்பான வீடு, சுத்தி போர் வீரர்கள்னு எல்லாம் செட்டான உடனே அவருக்குள்ள வந்த அசட்டு தைரியம் இது. தன்னை இந்த நிலைமையில நிறுத்தினது யாருங்கிறதே மறந்துட்டு தனக்குத்தானே பெருமை பேச ஆரம்பிச்ச அந்த செகண்ட், அங்கதான் கதையோட ட்ராக் அப்படியே மாறுது. மேலோட்டமா பார்த்தோம்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி தான் தெரியும். தாவீது ராஜா தனக்காக ஒரு சூப்பரான பாதுகாப்பான ஒரு புது வீட்டு கட்டி முடிச்சுட்டு அதுக்காக ஒரு கிரக பிரதிஷ்டை, அதாவது புதுமணி புகு விழா நடத்துறப்போ பாடுன ஒரு ரொம்ப சந்தோஷமான பாட்டு அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மை அது இல்லங்க. உள்ளுக்குள்ள வேற ஒரு பெரிய கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இந்த பாட்டை எழுதினவர் சாதாரணமான ஆள் இல்ல. அவரு கதைய அப்படியே நேர்கோட்ல, அதாவது நடந்த வரிசையில சொல்லல. சினிமால வர்ற மாதிரி ஒரு பிளாட் ட்விஸ்ட் வச்சு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒத்தியே இங்க பயன்படுத்தியிருக்காரு. தனக்கு ரீசெண்டா நடந்த அந்த பயங்கரமான சம்பவங்களுக்கு உண்மையான ஆணிவேர் என்ன அப்படிங்கறத விளக்கறதுக்காகவே அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல எழுதியிருக்காரு. இதை எப்படி பிரிச்சு படிக்கணும்னு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு இது கிளியரா புரியும். கால வரிசைப்படி பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் ஃபர்ஸ்ட் நடந்த கடந்த காலம், அதாவது இந்த ஃபிளாஷ்பேக். அதுக்கப்புறம் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறது அந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு கிடைச்ச விடுதலை. கடைசியா 11ஆம் 12ஆம் வசனங்கள் அவர் இப்போ நிகழ்காலத்துல சொல்ற அந்த நன்றி. இப்படி பிரிச்சு பார்த்தாதான் அந்த ஒழிஞ்சிருக்கிற பின்னணி கதை நமக்கு தெளிவா புரியும். சரி, இப்போ நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். பெருமை எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை தந்துச்சுன்னு பாப்போம். வெற்றியோட உச்சில இருந்தவருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒரு மனுஷன பெருமை எப்படி அதல பாதாளத்துல தள்ளுன்னு பாருங்களேன். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. எவ்ளோ வேகமாலாம் நடக்குதுன்னு புரியும். முதல் நாள் பாதுகாப்பான வீட்டை கட்டி முடிக்கிறாரு. 2வது நாள் அப்பாடா இனி நான் அசைக்கப்படுவதில்ல அப்படின்னு ஒரு பெருமை அவரை அறியாமலே வந்துடுது. அந்த நன்றியுணர்வு போய் அகந்த வந்த அந்த 3வது நாள் அடுத்த செகண்டே தேவன் தன் முகத்தை மறைச்சுக்கிறாரு. அவர் முகத்தை மறைச்ச அடுத்த நாளே, அதாவது 4வது நாள் வியாதி வந்து மரணத்தோட விளிம்புக்கே போயிடுறாரு. இது எப்பேற்பட்ட ஒரு செங்குத்தான வீழ்ச்சி பாத்தீங்களா? தேவன் தன்னோட தயவை விலக்கிக்கிட்ட அந்த நிமிஷமே என்னென்ன ஆச்சு தெரியுமா? அப்படியே வரிசையா அடுத்தடுத்த பயங்கரமான பிரச்சனைகள். சுத்தி இருந்த எதிரிகள் எல்லாம் அவரை தாக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொடிய வியாதி அவரை தாக்குது. தான் செஞ்ச அந்த பாவத்தினால ஆத்மாவுக்கே மரணம் வந்துடுமூங்கிற நிலைமை. சரீர மரணமும் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. பெருமைக்கு எவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு பாத்தீங்களா? இங்கேதான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கணும். உண்மையான நம்பிக்கைக்கும் தற்பெருமைக்கும் இடையில ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. 16ஆம் சங்கீதத்துல வர்ற மாதிரி, கர்த்தர் என்னோடு இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றது தைரியம். அது தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. ஆனா என் காசு, என் வீடு, என் படைபலம் என்ன காப்பாத்தும், நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆபத்தான தற்பெருமை. இது ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் நாம இங்க எடுத்துக்க வேண்டிய பாடம். இப்ப நாம அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். சவாலும் அந்த மாபெரும் ஜெப போராட்டமும். கதையோட ரொம்ப முக்கியமான திருப்புமுனை இதுதான். மரணத்தோட விளிம்புக்கே போன ஆசிரியர் வேற வழியே இல்லாம ரொம்ப தீவிரமா தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஜெபத்தோட தொனி. குழியோட விளிம்புல நின்னுகிட்டு அவரை தேவனையே கேள்வி கேட்கிறாருங்க. நான் செத்துப்போனா உமக்கு என்ன லாபம்? வெறும் மண்ண உம்மை துவிக்குமா அப்படின்னு சொல்லப்போனா தேவன்கிட்டயே அவர் பேரம் பேசுறாரு. நம்ப முடியலல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் வல்ல தேவன்கிட்ட இப்படி ஒரு சவால் விட ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி அவ்ளோ தைரியம் வரும்? இது ஏதோ சாதாரண ஜெபம் இல்ல. இது வாழ்வா சாவாங்கிற ஒரு சீரியஸான போராட்டம். இப்படி ஒரு உரிமையோட கேக்குறதுக்கு அவருக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்துச்சு? அதுக்கான ஆழமான காரணம் இதுதாங்க. அவர் நல்ல நிலைமையில இருந்தப்போ தேவனை தொடர்ந்து துதிச்சு அவருடைய சத்தியத்தை மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கும்போது அந்த உரிமையோட அவர் போராடுறாரு. ஆதியாகமத்துல யாக்கோபு தேவனோட போராடினார் இல்லையா? அதே மாதிரி நாமும் உண்மையான இருதயத்தோட ஜபத்துல போராடுறத, வாதிடுறத தேவன் ஏற்றுக்கொள்றார். சொல்லப்போனா அது அவர் விரும்பவும் செய்றாரு. அப்படி கண்ணீரோடு அவர் பண்ண அந்த ஜெபத்துக்கு உடனே என்ன பலன் கிடைச்சதுன்னு பாருங்க. தேவன் அவர் கெஞ்சினதை கேட்டாரு. ஏசாயா 54 சொல்லியிருக்கிற மாதிரி எதிரிகள் அவரை நெருங்காதபடி பாதுகாத்தாரு. அந்த கொடிய வியாதியிலிருந்து அவரை முழுசா குணமாக்கினாரு. குழியில விழுந்துராதபடி அவரோட ஆத்மாவை காப்பாத்தினாரு. இதுதாங்க அந்த உண்மையான விடுதலையோட திருப்பம். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வரோம். அழுகைய எப்படி ஆனந்தமா மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த இருட்டான ஃபிளாஷ்பேக்ல இருந்து வெளியே வந்து மறுபடியும் அந்த புதுமனை புகு விழாவோட பிரசன்ட் டென்ஸ்க்கு வரும். இங்கே தேவனுடைய ஸ்வபாவத்துல இருக்கிற ஒரு அழகான முரண்பாட்டை நம்ம கவனிக்கணும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனா அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நாம தப்பு செய்யும்போது அவர் கண்டிச்சாலும் அவருடைய கருணை நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வருது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இருட்டுல ஆரம்பிச்சு வெளிச்சத்துல முடியற இந்த அழகான கவித்துவமான ஒப்பீட்ட பாருங்களேன். அந்த பிளாஷ்பேக்கோட இருட்டான ராத்திரி பூராவும் வெறும் அழுகைதான் மிச்சம் இருந்துச்சு. ஆனா தேவன் அவரை மன்னிச்சு விடுதலை கொடுத்த அந்த விடியற்காலையில ஒரு பெரிய சந்தோஷம் பிறந்துச்சு. இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குமே பொருந்துற ஒரு மாபெரும் நம்பிக்கை இல்லையா? விடுதலை கிடைச்சதும் என்னென்ன மாறுச்சு தெரியுமா? மரணத்தோட அடையாளமா இருந்த அந்த இரட்டைய தேவன் தூக்கி போட்டாரு. அதுக்கு பதிலா சந்தோஷங்கிற கச்சைய அவருக்கு கட்டினாரு. அவருடைய துக்கத்தையும் அந்த புலம்பலையும் அப்படியே மாத்தி ஆனந்த களிப்பாவும் நடனமாவும் மாத்திட்டாரு. இதுதாங்க கதையோட எண்ட் கார்டு. நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசின அதே வாய் இப்போ என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் அப்படின்னு ரொம்ப தாழ்மையா அறிக்கை செய்து அந்த அகந்தை பெருமை எல்லாமே சுத்தமா அழிஞ்சு போய் அதுக்கு பதிலா நிரந்தரமான தாழ்மையான ஒரு துதி அவர் உள்ளத்துல உருவாகிடுச்சு. உண்மையிலே இதுதான் மிகப்பெரிய வெற்றி. சரி, நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும்போது, வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப சரியா சூப்பரா நடக்கும்போது உங்க மனசு எல்லாம் ஏன் திறமை அப்படின்னு பெருமை கொள்ளதா, இல்ல எல்லாம் அந்த மேல இருக்கிறவன் தயவு அப்படின்னு தாழ்மையோட துதிக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தெரிவான பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன்.